ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் சுவையான பலாப்பழம் பணியாரம் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் பலாப்பழத்தை கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து இது வந்து நேவாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இன்னொரு மிக்ஸி ஜாரில் 2 ஏலக்காய், சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தெனிப்பு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 4 5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு அதையும் நேவாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பலாப்பழத்தை வந்து நேவாக அரைச்சி எடுத்தாச்சு. அதை வந்து இதோட பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இப்போ வந்து சுகர் அரைச்சி பார்த்திங்களா, அதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம், சுகர் பவுட்ரை. இப்போ வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து மைதா வந்து ஒரு கரண்டி ஆட் பண்ணியிருக்கேன். சட்னி கரண்டியில் ஒரு கரண்டி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்வீட்னஸ்க்காக நான் வந்து எடுத்து கொடுக்க உப்பு போட்டால் அது வந்து காமிக்கும். அதனால் வந்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி இப்போ ஊற்ற தேவையில்லை. அந்த பலாப்பழம் அரைச்சி பார்த்திங்களா, அந்த தண்ணியிலே வந்து நல்லா வந்து மிக்ஸ்அப் ஆயிரும். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எதுக்குன்னா ரவா ஊறுறதுக்காக நம்ம வந்து பலாப்பழம் தண்ணி இருக்கும், இருந்தாலும் வந்து ரவா ஊறுறதுக்காக தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஒரு 1/2 மணி நேரத்தில் ஊறட்டும். இப்போ 1/2 மணி நேரம் ஊறினதும் பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பணியார சட்டியில் நெய் இல்லைனா எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா காயட்டும், ஒரு 2 நிமிஷம் நல்லா காயட்டும். இப்போ காஞ்சதும் அதை மிக்ஸ் பண்ணியிருக்கதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஆட் பண்ணாதீங்க, எல்லாம் மேலே உப்பி வரும். பேக்கிங் சோடா ஆட் பண்ணதுனால ஒரு 3/4 அளவுக்கு நீங்கள் வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு சிம்பிளே வந்து ஒரு மூடி வச்சுருங்க. இப்போ திரும்பி நெய் ஆட் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால். இதில் நீங்கள் தேங்காய் கூட ஆட் பண்ணலாம். இது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளில் ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. வச்சு எடுத்துனா நல்லா வெந்துடும். எடுத்துடும் ஸ்பூன்னால் இந்தமாரி எடுத்திங்கன்னா ஈஸியாக வரும். நமக்கு ஒட்டவும் ஒட்டாது. பிறகு துள்ளி கூட ஒட்டலை. ஈஸியாக நமக்கு வந்து எடுக்க வருது. செவக்கும் தான், இனிப்பு ஆட் பண்ணதுனால நம்ம வந்து கொஞ்சம் செவக்கும். இப்போ திருப்பி போட்டு ஒரு நெய் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு அதே சிம்லேயே வைங்க. சிம்லேயே ஒரு 5 நிமிஷம் கழித்து வச்சு எடுத்திங்கன்னா அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. பாருங்க, 2 பக்கமும் நல்லா செவந்திருக்கு. ஒட்டவும் இல்லை, நமக்கு நல்லா எடுக்க ஈஸியாக வருது. ஒட்டவும் ஒட்டலை. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு பலாப்பழம் பணியாரம். நீங்களும் வீட்டில் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.